No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஜனநாயகன் படம் அது இன்னும் ரிலீஸு காத்துட்டு இருக்கிறப்பறம் அந்த படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை மக்கள் மத்தியில் வந்து அந்த எதிர்பார்ப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கட்டாயமாக குறையுங்க. இப்போவே விஜய் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிற அளவுக்கு சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியலில். அப்போ இந்த நேரத்தில் ஜனநாயகன் படத்தை பற்றி எந்த விஷயம் வந்தாலும் அது பெருசாக ரசிக்கப்படாது. படமே எனக்கு தெரிஞ்சு ஜனவரியில் வருமா அல்லது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுமான்னு நான் யோசிச்சு கூட இருக்கிற யாருமே சரியான ஆட்கள் இல்லைன்னு நான் இப்பவும் சொல்கிறேன். சரி, ஏன்னா சரியான ஆட்கள் யாராவது இருந்திருந்தாங்கன்னா முதல்வரே என்ன சொல்கிறாரு, எந்த அரசியல் தலைவரும் தன் தொண்டன் சாகணும்னு நினைக்க மாட்டான்னு விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு. கூட இருக்கிற ஜெகதீஷ்னு ஒருத்தர் அவர் கூடவே இருக்கார், நிழலாக இருக்கார். சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் ஒரு ட்விட் மட்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு, அடுத்த 1 மணி நேரத்தில் விஜய் என்ன அனாதையா, யாருமே இல்லையா, ஏன் யாருமே வரல? அப்போது நீங்கள் அதற்கான அக்சஸை நீங்கள் உருவாக்கணும். இல்லை, எனக்கு தெரிந்து ஜனநாயகனே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் 2 படமும் மோதணும்னு நினச்சாங்க இல்லையா, பெரும்பாலும் அப்படி ஒரு சூழ்நிலை வராதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சிவகார்த்திகேயனை யார் எதிர்ப்பா, ஒரு கூட்டம் இங்கே ரெடி ஆகிருக்கு. அதுதான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. பயமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இந்த சூழலில் இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் இட்லி கடை படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒருவேளை இந்த ஹீட்டில் எல்லாரும் அதை மறந்துட்டாங்கன்னா இல்லை படம் அது தனியாக நல்லா போயிட்டுருக்கா சார்? இல்லை, படம் கொஞ்சம் ட்ராப் தான் ஆயிருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அந்தணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த கரூர்ல நடந்த இந்த பிரச்சனையை ஒட்டி ஜனநாயகன் படம் அது இன்னும் ரிலீஸு காத்துட்டு இருக்கிறப்பறம் அந்த படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை மக்கள் மத்தியில் அந்த எதிர்பார்ப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கட்டாயமாக குறையுங்க. இப்போவே விஜய் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிற அளவுக்கு சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல்வாதிகள். அவருக்கு வேற ஒரு கலரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹீரோங்கிறத தாண்டி, எல்லாருக்கும் பிடித்தவருங்கிறத தாண்டி வேறொரு பார்வை அவர் மேலே வர வைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குது. அது கொஞ்சம் பேர் அதை ரசிக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் ஜனநாயகன் படத்தை பற்றி எந்த விஷயம் வந்தாலும் அது பெருசாக ரசிக்கப்படாது. ஓகே, அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ அநேகமாக நாளைக்கு ஒரு அப்டேட் ஒன்று வரதா இருந்துச்சு. பழைய ஷெட்யூல் மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டாங்க. இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க. படமே எனக்கு தெரிஞ்சு ஜனவரியில் வருமா அல்லது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுமான்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, அப்போ இந்த விஷயம் அவ்வளோ பெரிய இது மறக்கவே மறக்காதுங்க. இந்த சம்பவத்தை மறக்கவும் விட மாட்டாங்க. அதுதானே அரசியல். நீங்கள் மறந்தா கூட அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. அதை போஸ்ட் அடித்து ஒட்டுவான், சோசியல் மீடியாவில் பண்ணுவான். அதான் ஐடிவிங்கோட வேலை. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க. அப்போ இது மக்கள் மனசுலேருந்து மாறணும்னா ரொம்ப ஏதோ ஒரு செயற்கரிய ஒரு செயலை விஜய் செஞ்சாகணும். அது அவர் செய்வாரா? அதை செய்வதற்கு ஒரு ஐடியாவை கூட இருக்கிறவங்க கொடுப்பாங்களா? கூட இருக்கிற யாருமே சரியான ஆட்கள் இல்லைன்னு நான் இப்பவும் சொல்கிறேன். சரி, ஏன்னா சரியான ஆட்கள் யாராவது இருந்திருந்தாங்கன்னா விஜய் உள்ளபடியே ரொம்ப மனம் நொறுங்கி போய் தான் வந்திருப்பார். நமக்காக ஒரு 41 பேர் செத்துட்டான்டான்னு யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. முதல்வரே என்ன சொல்கிறாரு, எந்த அரசியல் தலைவரும் தன் தொண்டன் சாகணும்னு நினைக்க மாட்டான்னு விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு இல்லையா? ஸோ அப்போ மனசு நொறுங்கி போய் தான் வந்திருப்பார். கூட இருக்கிற ஜெகதீஷ்னு ஒருத்தர் அவர் கூடவே இருக்கார், நிழலாக இருக்கார். சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் ஒரு ட்விட் மட்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு, அடுத்த 1 மணி நேரத்தில் அது வந்துடும். அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதுதான் டேமேஜ் கண்ட்ரோல். அங்கே தாங்க நீங்கள் எந்த இடத்துல சரியிறீங்கிறது கவனமாக பார்த்துட்டே இருக்கணும். அந்த சரியும் போது பிடிச்சி தூக்கணும். அது மாதிரி கூட இருப்பவர்களால் நல்லா வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஜெகதீஷ் மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறவர் கூட தானே வர்றாரு. சார் இப்படி ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் அவர் பேரை தான் சொல்கிறார், ஜெகதீஷ் ஒரு ஆம்புலன்ஸ். அதான் சொல்லுங்கள் சார், இப்படி ஆயிடுச்சு, மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பேர் நாளைக்கு கேள்வி வந்துடும், நீங்கள் இருங்க, ஒரு ட்வீட் நான் ரெடி பண்ணுறேன், கொண்டு காமிக்கணும். இன்னொன்று வீடியோ, நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அதில் கிளாரிட்டி கூட இல்லைங்க, அவ்வளோ எக்கோ அடிக்குது. என்ன ஒரு மைக்கு போட்டு பேச முடியாது? ஒருவேளை அது போட்டு பேசினா அதுவும் ஸ்டேஜ் டோன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சரியாக பேசணும் இல்லைங்க. எவ்வளோ ஊடகங்களில் அது வரப்போகுது, அப்போ பேசணும். இன்னொன்று, அதுக்கு ஏன் 60 மணி நேரம் டைம்? அது இருக்கக்கூடாது இல்லை? அதெல்லாம் நிறைய மாறணும், நிறைய மாறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் புரிய மாட்டேங்குது. பாருங்க, கலைஞரை கைது பண்ணுறாங்க, அடுத்த நிமிஷம் முரசொலி மரம் வந்து அங்கே நிற்கிறாரு. எப்படி வர்றாரு?
எப்படி முடியுது? அடுத்த நாள் பேப்பர்ல அவ்வளோ விஜய் என்ன அனாதையா? யாருமே இல்லையா? ஏன் யாருமே வரல? அப்போ நீங்க அதற்கான அக்சஸை நீங்க உருவாக்கணும் இல்லையா? அது மாதிரி நிறைய மைனஸ் அவர்கிட்ட இருக்கு. இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவில் போகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கூட இருக்கு. ஆல்ரெடி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற படத்தோட. அதுவும் கொஞ்சம் பாதிக்குமோ? இல்லை, அதை நம்ம சொல்ல முடியாது, அதெல்லாம் கணிக்கவே முடியாது. ஒருவேளை விஜய்க்கான மாஸ் இன்னும் கூட அதிகரிக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு பிறகு அவர் மீது தனிப்பட்ட முறையில் யாரும் குறை சொல்லலை, பெருசாக அவரை வந்து அடிக்கலை. தாய்மார்களாகட்டும் அல்லது வந்து அங்கே கரூர் மக்களாகட்டும் பெருசாக வந்து விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்லாம் சார்ஜ் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இன்னும் நாட்கள் இருக்குது, அதற்குள் ஒரு சரி பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். ஓகே, இந்த சூழலில் இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் இட்லி கடை படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒருவேளை இந்த ஹீட்டில் எல்லாரும் அதை மறந்துட்டாங்கன்னா இல்லை படம் அது தனியாக நல்லா போயிட்டுருக்கா சார்? இல்லை, படம் கொஞ்சம் ட்ராப்பு தான் இருக்குது. ஓகே, இந்த சுச்சுவேஷன் காரணமாக அது சொல்ல முடியல. மக்கள் மனநிலை ஒருவேளை, ஏன்னா காந்தாராவுக்கும் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெருசாக இல்லை. ஒருவேளை மக்கள் மனநிலையே இந்த கரூர் இதுலேருந்து வெளியில் வரலையோன்னு கூட நமக்கு தோணுது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ உங்களால் மறக்க முடியாதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று படமும் இன்னும் ரொம்ப கேலப்பாக இருந்ததுன்னா ஒருவேளை இட்லி கடை வந்து ஒரு மாதிரி பொய்ட்டிக்கான படம், ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் குட் படம். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒருவேளை செட் ஆகலைன்னு இவங்க பெரிய கொண்டாடாமல் இருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரில. பட்டு நல்ல படம், பார்க்க வேண்டிய படம், அவ்வளோதான். ஓகே, பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது படத்துக்கு? இட்லி கடை இட்லி கடைக்கெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் அவங்கள பொறுத்தளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. பட் கலெக்ஷன் வைஸ் கொஞ்சம் ட்ராப்டமாக தான் இருக்குது. ஆமாம். ஓகே, காந்தாரா பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, வேள்பாரியிலேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டாங்க, இல்லை சீனே இதில் எடுத்துட்டாங்க, இதனால் வந்து திரு சங்கர் அவர்களே வருத்தமாக இருக்காருன்ற அளவுக்கு எஸ்கலேட் பண்ணிட்டாங்க. அப்படி ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா சார், வேள்பாரியினுடைய ரெஃபரன்ஸோ சீன்ஸோ? அதில் ஒன்றும் நான் வேள்பாரி முழுசாக படிக்கலைன்னா கூட கொஞ்சம் படித்தேன். அது எனக்கு ஒன்றும் அதில் அந்த ரெசம்பளன்ஸ் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே சார், வேள்பாரி தான் சங்கர் அவர்களுடைய திரும்ப அவர் ரீகெயின் பண்ணுறதுக்கான ஹோப்புன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அதுக்கு தயாரிப்பாளர் வரணும்ல. இன்னும் அதுக்கான ஸ்டேஜ் அவருடைய வேலையாக அவர் பார்த்துட்டு இருக்காரு, ஸ்க்ரீன் பிளே பக்காவாக எழுதிட்டு இருக்காரு, அவர் தயாராக இருக்காரு. அதில் பெரிய நடிகர்கள் நடிக்கணும், அப்போ தான் அது வந்து அந்த படத்துக்கான செலவுக்கு அது பிஸ்னஸ் பண்ண முடியும், பணமாக அதை எடுக்க முடியும். நீங்கள் சின்ன நடிகர்களை வச்சுட்டு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்க முடியாது, பட்ஜெட் குறைவாகவும் அந்த படத்தை எடுக்க முடியாது, அவ்வளோ பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அது எப்போ எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. தன்னுடைய பிரைமில் இருந்தாருன்னா அவர் எந்த நடிகர்னாலும் கூப்பிட்டுறலாம். இப்போது நடிகர்கள் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்களா, இல்லை கட்டாயமாக யோசிப்பாங்கல்ல, நம்பி போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் வேள்பாரி மாதிரி ஒரு கதைங்கும் போது அதை எடுக்கிறதுல அவருக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது. ஏன்னா இப்போ சங்கரை பொறுத்தளவுக்கு ஒரு கதை சொல்கிறாரு, ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு வேணால் டவுட் போட்டு பல பேர் போகாமல் இருக்கலாம். ஆனால் வேள்பாரி கதையெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்ததுன்னா கட்டாயமாக பிரம்மாண்டமாக பார்த்துருவாங்க, அடாடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அதை நம்பி நடிக்கலாம். ஆனால் அந்த இப்போ சங்கரை நம்பி பணத்தை போடுறதுக்கு தயாரிப்பாளர் வேணும்ல, அவ்வளோதான். அவருக்குமே அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்காரா சார்? அப்போது சங்கர் மாதிரி ஒரு பிரம்மாண்ட இயக்குனருக்குமே தயாரிப்பாளர் சிக்கல்லாம் வருதா? இல்லைங்க, அடுத்தடுத்து பெரிய படங்கள் தோல்வி ஆயிடுச்சுல்ல. ஓகே, ஒரு சின்ன பட்ஜெட் படம்னா கூட அப்படியே தெரியாது, பெரிய பட்ஜெட் படம் இப்போ ராம்சரண் படம்லாம் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்போ அவருடைய ஸ்டைல்லேருந்து அவர் மாறவே இல்லை, மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி பிரம்மாண்டமான படமா? ஆமாம், அதுலேருந்து மாறவே இல்லை. அந்த காட்சிகளில் புதுமை இருக்கணும், அதில் நம்ம எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் காட்டுறோங்கிறத விட்டுட்டு சுற்றி இருக்கிற ஆர்ட் டைரக்ஷனில் கவனம் வச்சிங்கன்னா எப்படி? ஸோ அதனால் அவர் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் வர்றது கட்டாயமாக கஷ்டப்படுது. ஓகே சார், ஜனநாயகனுக்கு நம்ம சொன்ன மாதிரி சின்ன ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது வந்து பராசக்திக்கு ஒரு அட்வான்டேஜ் அமையுமா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா ஒரே நாளில் 2 படமும் மோதணும்னு நினச்சாங்க இல்லையா, பெரும்பாலும் அப்படி ஒரு சூழ்நிலை வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் சார், ஒரு அரசியல் நிகழ்வு அப்படின்னா ரஜினி சார், கமல் சார்லாம் ரொம்ப சகஜமாக கலந்துப்பாங்க, பேசுவாங்க. சமீபத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார், அரசு நிகழ்ச்சியில் பயங்கர விமர்சனம் ஆயிடுச்சுல்ல. இப்போது ட்ரெண்டு மாறுதா சார்? ஒரு நடிகர் ஒரு அரசு விழாவில் கலந்துக்கிட்டாலே அவருக்கு ஒரு அரசியல் சாயம் அப்படின்ற மாதிரி? இல்லை, இந்த மக்களுடைய மனநிலை தாங்க தப்பாக இருக்குது. ஒரு நடிகன் ஏன் வந்து ஒரு அரசு விழாவில் கலந்துக்கக்கூடாது? ஏன் அதை வந்து நீங்கள் குறுகலாகவே பார்க்குறீங்க? அவர் அங்கே மாணவர்கள் மாணவிகளுக்கான ஒரு நிகழ்வு நடக்குது, அவர் படித்த விஷயங்களை அவர் சொல்ல போகிறாரு, அங்கே அவங்களுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி சில வார்த்தைகளை சொல்ல போகிறாரு. அது எப்படி தப்பாகும்? ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நடிகர்களை கூப்பிடுறத விட நல்ல கல்வியாளர்களை கூப்பிடணுங்கிறது வேற. ஓகே, அது தனி விமர்சனம்.
ஆனால் ஏன் இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லணும். நம்ம சகஜமாக அதெல்லாம் பார்த்தவங்க தானே சார். எல்லா விழாலையும் ரஜினி சாரோ கமல் சாரோ பேசுனது பார்த்து வளர்ந்தோம். ஆமாம், அதான் இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியா கூட்டம் இருக்குல்ல, ஒரு நடிகர் நமக்கு பிடிக்கலன்னா இம்மிடியட்டாக அடித்து புதைச்சி மேலே பூத்தொண்டியை வச்சுட்டு நகர்ந்துடணுங்கிற அளவுக்கு வன்மம் காட்டுறாங்க. அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ சிவகார்த்திகேயனை வந்து யார் எதிர்ப்பா? ஒரு கூட்டம் இங்கே ரெடி ஆகிருக்கு. எதுக்கு ஏன்லாம் தெரியாது, அதெல்லாம் கிடையாது. எங்கேயோ அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார், அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து யார் தெரியுமா அப்படின்ட்டு இறங்கிடுறாங்க. அதுதான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. பயமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஏன் திட்டுறாங்க? நம்மளே கூட பேசியிருந்தோம் முன்னாடி. திரு பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து ஒரு பெரிய ஏறுமுகம், அவருடைய படமே 2 படம் வருதுன்ட்டு. இந்த சூழலில் அதுவுமே கொஞ்சம் டல் ஆகிடுச்சு சார். அது எப்படி? ஆமாம், அது ஒரு படம் தான் வருது இப்போ. ஓகே, எல்லைக்கே தள்ளி போகுது. எல்லைக்கே தள்ளி போகுது. ஆமாம், இந்த சூழல்னாலையா இல்லை வேற? இல்லை, அது வேற. இன்னும் இந்த படம் முடிக்கல, இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது அதில். ஸோ அதனால தள்ளி போகுது. டியூட் மற்றபடி அவர் எதிர்பார்க்குற அந்த ஓப்பனிங் கிடைக்குமா சார் அவருக்கு? டியூட் கட்டாயமாக இருக்கும். அவருக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. இந்த 18+ முழுக்க அவர் பின்னால் தானே நிற்கிது. ஸோ அதுக்கேற்ற படங்கள் தானே அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் கட்டாயமாக ஒரு ஓப்பனிங் இருக்கும். உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.